ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வரகு அரிசி போட்டு அரசாணிக்காய் போட்டு ஒரு சின்ன டிஷ் செஞ்சு பார்க்கலாம். பாப்பாங்க நல்லா சாப்பிட்றாங்க. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டேன். இது 2வது டைம் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. வரகரிசி ஒரு கால் டம்ளர் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருவேங்க. அப்புறம் அரசாணிக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிடணுங்க. சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்க்குறக்கே நல்லா இருக்குதுங்க. பட் மாங்காய் மாதிரி இருக்குது, ஆனால் அப்படியே சாப்பிட முடியாது. அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டு நம்ம கழுவி அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரசாணிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. அதாவது பாசிப்பருப்பு, வரகரிசி, அரசாணிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க ஒன்று விடாமல். ஏன்னா நம்ம சாப்பாடை விட காய்கறி நிறையா கொடுக்கணுங்கிறதுனால நாங்கள் காய் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 2 பாப்பான்னு இவ்வளோ நிறைய போட்டிருக்கேன். உங்கள் ஒரு பாப்பா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட ஒரு வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா காய் சீக்கிரம் வெந்துடும், அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா குழையணும்ல, அதனால் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. 4-5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. நம்ம இதை தண்ணி மட்டும் லைட்டாக விட்டுட்டு அதுலேயே குக்கரில் நம்ம தனியாக காய் மட்டும் எடுத்து போட்டு நல்லா மசிச்சுக்கலாங்க. அப்புறம் மசித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அந்த மறுபடியும் அதில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடுத்துட்டோன்னா மிச்சமாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அது இப்படி இருந்தால் கூட நான் ஒரு 2 வாய் சாப்பிட்லாங்க. அதனால் நான் எடுத்து போட்டுக்கிறேன். சப்போஸ் பத்தலைன்னா மறுபடியும் அதையே மசிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேங்க. மேக்ஸிமம் காயாக பார்த்து பொறுக்கி ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா போட்டு மசிச்சு எடுத்துக்கணுங்க. நாங்கள் மசிக்கலாம். இப்படி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. 4-5 விசில் விட்டுருக்குறோம், அதனால் சீக்கிரம் சூட்டுலேயே மசிச்சுட்டா நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாப்பா கூட்டுற வீடியோ எடுக்க முடியலைங்க, ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க.